eyes look very normal. உன்னால சுத்தமா பார்க்க முடியாதா or you're partially blind? I'm completely blind. உலகமெங்கும் வெற்றி நடை போடுகிறது. பிரசாந்த் நடிக்கும் அந்தகன், இயக்கம் தியாகராஜன். டூரிங் டாக்கீஸ் ரசிகர்களுக்கு வணக்கம். வாங்க லென்ஸ் நிகழ்ச்சிக்கு போகலாம். என்னம்மா முதல் கேள்வி? வேட்டையன் அண்ட் ஜெயிலர் 2 2 படத்தினுடைய ப்ரோமோ பாடல்களையுமே சூப்பர் சுப்பு தான் வந்துட்டு எழுதியிருக்காருன்னு சொல்றாங்களே, அது உண்மைதானா அப்படின்னு யாழ்ப்பாணத்துல இருந்து ஜானி கேட்டிருக்காங்க. ஜெயிலர் 2 திரைப்படத்துடைய ப்ரோமோ பாடலை சூப்பர் சுப்பு எழுதியிருக்காரா அப்படின்னு தெரியல. ஆனால் வேட்டையன் திரைப்படத்துக்கான பாடல்களை அவர் எழுதியிருக்கிறார். அக்டோபர் மாத இறுதியில் தான் வேட்டையன் திரைப்படம் வெளியாகிறது அப்படின்றதுனால செப்டம்பர் மாத இறுதியிலோ அல்லது அக்டோபர் மாத துவக்கத்திலோ அந்த பாடல்கள் வெளியாகும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஒரு படத்தில் இப்போ அவங்க சினிமாட்டோகிராஃபி பண்ணுறாங்கன்னா ஓனர் டிசைட் பண்ணி பண்ணுவாங்களா, இல்லைனா டேரக்டரோட சஜஷன்ஸ் அதில் இருக்குமானா அமிஞ்சக்கரையிலேருந்து பப்பு கேட்டிருக்காங்க. படப்பிடிப்பின் போது பெரும்பாலும் காட்சிக்கான கோணங்களை இயக்குனர் தீர்மானிப்பார். அந்த காட்சியை அழகுபடுத்துறது ஒளிப்பதிவாளருடைய பணி. நடிகர் கார்த்தி, நடிகர் பிரபு எல்லாமே இப்போ ஏதாவது படங்களில் நடிச்சிட்டு இருக்காங்களா அப்படின்னு சென்னையிலேருந்து மணி கேட்டிருக்காங்க. இளைய திலகம் பிரபு இப்போது 4 திரைப்படங்களில் நடித்து கொண்டிருக்கிறார். ஆனால் நவரச நாயகன் கார்த்திக் எந்த திரைப்படத்திலும் நடிப்பதாக தெரியல. அவரை தங்களுடைய படங்களில் நடிக்க வைக்க வேண்டும் என்ற ஆசை பல இயக்குநர்களுக்கு இருக்குது. ஆனால் அவரை தொடர்பு கொள்ள முடியாமல் பலர் தவிக்கிறார்கள். உன்னால் முடியும் தம்பிக்கு முன்னாடி ஜெமினி கணேசன் ஏன் 80s காலகட்டத்தில் வேற எந்த படமுமே பண்ணல அப்படின்னு கேரளால இருந்து ஜெயராஜ் கேட்டிருக்காங்க. 80களில் முன்னால் முடியும் தம்பி படத்தில் நடிக்கிறதுக்கு முன்னால் சூரக்கோட்டை சிங்கக்குட்டி, ஒப்பந்தம் ஆகிய தமிழ் படங்களிலும் எஸ்தப்பன் என்கிற மலையாள படத்திலும் நடித்திருந்தார் ஜெமினேசன். அந்த காலகட்டத்தில் அவரை தேடி பெரிதாக திரைவாய்ப்புகள் வரவில்லை அப்படின்றது தான் உண்மை. அதற்கு அவருடைய வயது கூட காரணமாக இருந்திருக்கலாம். ஜெமினேசன் 1920ஆம் ஆண்டிலே பிறந்தவர். ரஜினியோட மேக்ஸிமம் படங்கள் ஒன்று சன் பிக்சர்ஸ் எடுக்கிறாங்க, இல்லைனா லைக்கா ப்ரொடக்ஷன்ஸ் எடுக்கிறாங்க. ஏன் மிச்ச தயாரிப்பாளர்களுக்கு ரஜினி வாய்ப்பு கொடுக்க மாட்டேங்கிறாரு? ஒருவேளை அவர் கேட்கக்கூடிய சம்பளத்தை மிச்ச தயாரிப்பாளர்களால் கொடுக்க முடியாததுனால தான் இப்படி பண்ணுறாரா அப்படின்னு நெல்லையில இருந்து ஐயப்பன் கேட்டிருக்காங்க. எம்ஜிஆர் மிக அதிகமான திரைப்படங்களை நடித்ததுன்னா அது சாண்டோ சின்னப்பா தேவருடைய தேவர் ஃபிலிம்ஸில் தான். ஏன்னா தேவர் ஃபிலிம்ஸ் அதிபரான சின்னப்பா தேவருக்கும் எம்ஜிஆருக்கும் முடிய அந்தளவுக்கு நல்ல புரிதல் இருந்தது. நடிகர்களை பொறுத்த வரைக்கும் அவங்க சம்பளத்தை எல்லாம் தாண்டி இது போன்ற கம்ஃபர்ட் லெவலும் புரிதலும் மிகவும் அவசியம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதன் காரணமாகத்தான் தொடர்ந்து சன் பிக்சர்ஸ் நிறுவனத்திலே பல படங்களில் பணியாற்றுகிறார் ரஜினிகாந்த். அவருக்கும் அந்த நிறுவனத்தினுடைய அதிபரான கலாநிதி மாறனுக்கும் இடையே நல்ல ஒரு புரிதல் இருக்கிறது. இதெல்லாம் தாண்டி பார்த்திங்கன்னா ரஜினிகாந்துடைய தீவிர ரசிகராக இருக்கிறார் கலாநிதி மாறன். ஒவ்வொரு படத்துக்குள்ளேயுமே விக்ரம், பாகுபலி, ஜெயிலர் இந்த மாதிரியான படங்களை ரசிகர்கள் எதிர்பார்க்குறாங்க. இந்த மாதிரி எதிர்பார்க்கறதுனால வேற நிறைய ஆர்ட் ஃபிலிம்ஸ் எல்லாத்தையுமே உதறி தள்ளுறாங்களா அப்படின்னு ஹைதராபாத்ல இருந்து ரவிசங்கர் கேட்குறாங்க. எல்லா ரசிகருடைய மனநிலையும் ஒரே மாதிரி இருப்பதாக சொல்ல முடியாது. கலையம்சம் மிக்க படங்களை ரசிக்கிறதை தாண்டி கலையம்சம் மிக்க படங்களை எல்லாம் உதறிடுறாங்களேன்னு வருத்தப்படுற அளவுக்கு நீங்கள் இருக்கீங்கல்ல. உங்களை மாதிரி எத்தனை ரசிகர்கள் இருக்காங்க? அந்தகன் படத்தை எந்த ஓடிடி பிளாட்ஃபார்ம்ல பார்க்கலான்னு நியூயார்க்ல இருந்து உமாசுதன் கேட்டிருக்காங்க. இப்போ தான் அந்தகன் படம் வெளியாயிருக்கு. உடனடியாக அதை ஓடிடியில் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டா எப்படி? திரையரங்குக்கு சென்று அந்த படத்தை பார்த்து ரசிங்க. டிஎம்எஸ் இந்த பக்தி பாடல்கள் தவிர வேற படங்களுக்கு மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காரா அப்படின்னு மட்டக்களப்புல இருந்து மயூரன் கேட்டிருக்காங்க. முக்தா சீனிவாசனுடைய இயக்கத்திலே முத்துராமன், சுஜாதா ஆகிய இருவரும் இணைந்து பலப்பரீட்சை அப்படின்ற ஒரு படத்தில் நடிச்சிருந்தாங்க. அந்த படத்துக்கு டிஎம் சௌந்தரராஜன் தான் இசை. நடிகர் திலகம், சிவாஜி கணேசன் நடிச்ச கப்பலோட்டிய தமிழன், வீரபாண்டிய கட்டபொம்மன் இந்த படங்கள்லாம் அந்த டைம்ல மக்கள் கிட்ட நல்ல வரவேற்பு பெற்றதா? அப்போ வசூல் ரீதியா அந்த படங்கள் வெற்றியா அப்படின்னு வெடால இருந்து சுரேஷ் நாச்சியப்பன் கேட்டிருக்காங்க. பிஆர் பந்துலுவின் இயக்கத்தில் உருவான வீரபாண்டிய கட்டபொம்மன் திரைப்படம் ஓரளவுக்கு வெற்றி படமாகவே அமைந்தது. ஆனால் கப்பலோட்டிய தமிழன் அந்த அளவுக்கு வெற்றி அடையல. கிடாரி படத்தோட இயக்குனர் பிரசாத் முருகேசன் இப்போ என்ன படத்தை இயக்கிட்டு இருக்காரு அப்படின்னு ராம்குமார் கேட்டிருக்காங்க. அதர்வா, கௌதம் வாசுதேவன் இருவரும் முக்கியமான கதாபாத்திரங்கள் நடித்திருந்த மத்தகம் அப்படின்ற வெப்சீரிஸ் ஹாட் ஸ்டாருக்காக இயக்கிய பிரசாத் முருகேசன் அதை தொடர்ந்து வேறு எந்த படத்தையும் இயக்குவதாக தெரியல. அந்தகன் படத்தை கம்ப்ளீட்டாவே தியாகராஜன் தான் டைரக்ட் பண்ணாரா? ஏன்னா 78 வயசு இருக்கக்கூடிய ஒரு மனுஷன் இப்போ இருக்கக்கூடிய அந்த ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி எப்படி இந்த அளவுக்கு ஒரு படத்தை இயக்கியிருக்காரு? இதே மாதிரி 78 வயசு இருக்கக்கூடிய வேற ஏதாவது டைரக்டர்ஸ் இந்த அளவுக்கு ட்ரெண்டியா மூவியை மேக் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு நார்வேல இருந்து அசான் கேட்டிருக்காங்க. அந்தகன் திரைப்படத்தை மிகச்சிறப்பாக தியாகராஜன் இயக்கி இருக்கிறார் என்றால் அதுக்கு முக்கியமான காரணம் அவருடைய அனுபவமும் அர்ப்பணிப்பும் தான். ஒரு திரைப்படத்தை இயக்குவதற்கும் வயதுக்கும் எந்த சம்பந்தமும் இருப்பதாக நான் நினைக்கல. நடிகர் விஜயும் சூர்யாவும் ஒன்னா லொயோலா காலேஜ்ல படிச்சாங்க. அவங்க 2 பேருக்குள்ள நல்ல நட்பு இருந்திருக்கு. ஆனா இப்பவும் அதே ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கா அப்படின்னு சென்னையில இருந்து கௌஷிக் கேட்டிருக்காங்க. விஜய்க்கும் சூர்யாவுக்கும் இடையே மிகப்பெரிய நட்பு இப்போது இருப்பதாக சொல்ல முடியாது. எங்கேயாவது எதிரெதிரே சந்தித்தால் நலம் விசாரித்துக் கொள்வார்கள்.
அவ்வளவுதான். நடிகர் விஜயோடைய மகன் ஜெய்சன் நடிகர் சூரிக்கு கதை சொன்னதா சொல்லப்படுது. லைகா ப்ரொடக்ஷனுக்கு கீழே ஜெய்சன் இயக்கக்கூடிய படம் இப்போ என்ன நிலைமையில இருக்கு அப்படின்னு தோரணமலையிலிருந்து செண்பகராமன் கேட்டிருக்காங்க. லைகா ப்ரொடக்ஷன்ஸ் நிறுவனத்துக்காக ஜெய்சன் ஒரு திரைப்படத்தை இயக்க இருப்பது உண்மைதான், அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் அந்த படத்தினுடைய கதாநாயகன் யார் என்பதை இன்னும் ஜெய்சன் முடிவெடுத்ததாக தெரியல. நடிகை சாவித்ரி, பத்மினி, சரோஜா தேவி இவங்களெல்லாம் கொண்டாடின மாதிரி ஏன் ஆக்ட்ரஸ் காஞ்சனாவை கொண்டாடவே இல்லை? அவங்களுடைய அச்சீவ்மெண்ட்ஸ் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அவங்கள பத்தி கொஞ்சம் சொல்லுங்கன்னு கோயம்புத்தூர்ல இருந்து அஜய் கேட்டிருக்காங்க. காஞ்சனா கதாநாயகன் நடித்துக் கொண்டிருந்த காலகட்டத்தில் எல்லா முன்னணி கதாநாயகர்களோடும் இணைந்து நடிக்கின்ற வாய்ப்பு அவருக்கு கிடைத்தது என்றாலும் பத்மினி, சாவித்ரி ஆகியோருக்கு கிடைத்தது மாதிரி தன்னை அடையாளப்படுத்திக் கொள்கின்ற பாத்திரங்கள் அவருக்கு அமையலை. இந்தியன் டூ ஆடியோ லான்ச்ல பயங்கரமா பாடி அசத்தின அதித்தி சங்கருக்கு ஏஆர் ரஹ்மான், அனிருத்லாம் பாட வாய்ப்பு கொடுப்பாங்களா அப்படின்னு குவைத்துல இருந்து அமிர்தேஸ்வரன் கேட்டிருக்காங்க. ஏஆர் ரஹ்மான், அனிருத் இசையிலே படங்களை உருவாக்கி கொண்டிருக்கின்ற இயக்குநர்கள் அதித்தி சங்கருக்கு வாய்ப்பு தர வேண்டும் என்று விரும்பினார்கள் என்றால் நிச்சயமா அது நடக்கும். கொட்டுக்காளி படத்தை பார்த்தீங்களா? படம் நல்லா இருக்கா? எப்போ ரிலீஸ் பண்றாங்க அப்படின்னு குணா கேட்டிருக்காங்க. இந்த மாதம் 23ஆம் தேதி என்று கொட்டுக்காளி திரைப்படம் வெளியாகிறது. தமிழ் சினிமாவை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துச் செல்கின்ற படமாக நிச்சயமாக கொட்டுக்காளி அமையும். அந்த படத்தை வினோத்ராஜ் இயக்கி இருக்கின்ற விதத்தை பார்க்கும்போது இப்படி ஒரு சினிமா ஞானம் இவருக்கு எப்படி வந்தது என்ற ஆச்சரியம் நம்மகிட்ட எழுவதை தவிர்க்க முடியல அப்படின்றது தான் உண்மை. அந்த படத்தை நான் பார்த்த அதே காட்சியில் பல முக்கியமான இயக்குநர்கள் அந்த படத்தை பார்த்தாங்க. மறுநாள் காலையில் அதில் சில இயக்குநர்களிடம் தொடர்பு கொண்டு மனம் திறந்து அந்த படத்தை பாராட்டினாங்க. அப்படி பாராட்டினவரில் லிங்குசாமி மிக முக்கியமானவர். அவர் காலையில் 6 மணிக்கே ஃபோன் பண்ணி அந்த படத்தை பற்றி என்கிட்ட பேசி கொண்டிருந்தார். கமலஹாசன் ரைட் நோ இப்போ இந்த தக் லைஃப் படத்தை தாண்டி வேற என்ன படத்துல எல்லாம் நடிச்சிட்டு இருக்காரு அப்படின்னு திருச்செந்தூர்ல இருந்து விக்ரம் கேட்டிருக்காங்க. தக் லைஃப் திரைப்படத்தினுடைய படப்பிடிப்பை முடித்துவிட்டு அன்பறிவு இயக்கத்திலே தான் நடிக்க உள்ள படத்தினுடைய படப்பிடிப்பிலே கலந்து கொள்ள இருக்கிறார் கமல்ஹாசன். இந்த பிக் பத்தி உங்களோட கருத்து என்ன? இதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன்னு ராஃபி கேட்டிருக்காங்க. இந்த புகைப்படம் ஸ்ரீதருடைய நெஞ்சிருக்கும் வரை திரைப்படத்தினுடைய படப்பிடிப்பின் போது எடுக்கப்பட்ட திரைப்படம். நெஞ்சிருக்கும் வரை திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் எந்த கலைஞருக்கும் மேக்கப் இல்லாது அப்படி ஒரு முயற்சி அந்த காலத்திலேயே செய்தவர் தான் ஸ்ரீதர். இந்த புகைப்படத்திலே முதல்ல இருக்கிறது அந்த காலகட்டத்திலே எல்லா கலைஞர்களுக்கும் மிக நெருக்கமான நண்பராக இருந்த வி கோபாலகிருஷ்ணன். அவருக்கு பக்கத்தில் நடிகர் திலம் சிவாஜி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நவரச திலகம் முத்துராமன். தமிழ் சினிமா வெற்றி பாதையில போய்கிட்டு இருந்துச்சு, ஆனா இப்போ வெற்றியை தேடிக்கிட்டு இருக்கு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். என்னுடைய இந்த கருத்துல உங்களுக்கு உடன்பாடு இருக்கா அப்படின்னு கோவையில இருந்து ராமகிருஷ்ணன் கேட்டிருக்காங்க. வெற்றி பாதையிலே சென்று கொண்டிருந்த சினிமா இப்போ வெற்றியை தேடி ஓடிக்கொண்டிருக்கிறது அப்படின்ற உங்கள் கருத்தில் எனக்கு உடன்பாடு இல்லை. சினிமா உலகத்தை பொறுத்த வரைக்கும் வெற்றி தோல்வி என்பது தவிர்க்க முடியாது. ஒரு காலத்தில் வெற்றி வரும், ஒரு காலத்தில் தோல்வி வரும். இது தமிழ் சினிமாவுக்கு மட்டும் இல்லை, எல்லா மொழி படங்களுக்கும் பொருந்தும். அடுத்து இன்று ஒரு தகவல். நடிகரும் சிவாஜியும் இயக்குநரையும் பாரதிராஜும் இணைந்து உருவாக்கிய முதல் மரியாதை படத்தை பொறுத்த வரைக்கும் காலத்தால் அழிக்க முடியாத ஒரு படைப்பது என்பதிலே யாரும் மாற்று கருத்து கொள்ள முடியாது. அந்த படத்துடைய படப்பிடிப்பின் போது நடந்த சம்பவங்களை பற்றி பலர் பலவிதமாக பேசுவதை கேட்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அந்த படத்துடைய முதல் நாள் படப்பிடிப்பிலேயே சிவாஜி கிட்ட பாரதிராஜா அவங்க மேக்கப்லாம் இப்படிலாம் இருக்கக்கூடாது என்று சொன்னதாக கூட பல தகவல்கள் பல பத்திரிகைகளிலே வந்து கொண்டிருக்கின்றன. அதனால் அந்த படத்துடைய முதல் நாள் படப்பிடிப்பிலே என்ன நடந்தது என்பதை பற்றி உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். முதல் மரியாதை படத்துடைய முதல் நாள் படப்பிடிப்பு சிவசமுத்திரம் அருகே உள்ள ஒரு கிராமத்திலே தான் தொடங்கியது. காலை 9 மணிக்கு தொடங்கிய படப்பிடிப்பு மாலை 6 மணி வரையிலே நடைபெற்றது. படப்பிடிப்பு முடிவடைந்ததற்கு பின்னால் தான் ஒரு முக்கியமான தவறை யாருமே சரியாக கவனிக்கலை அப்படின்ற விஷயம் எங்கள் எல்லாருக்குமே தெரிய வந்தது. அந்த படத்தினுடைய கதாநாயகன் கதாபாத்திரருக்கு அது எந்த காலகட்டத்திலும் செருப்பு போடாத ஒரு கதாபாத்திரம். ஆனால் அன்றைய காட்சியில் எல்லா காட்சியிலும் செருப்பு போட்டு நடித்திருந்தார் சிவாஜி. முதல் நாள் படப்பிடிப்பு முடிவடைந்தவுடனே பாரதி ராஜாக்கிட்ட ஒரு நிறைவில்லை, அதற்கு மாறாக ஒரு சின்ன ஒரு பரிதவிப்பு இருந்தது என்னால் பார்க்க முடிஞ்சது. அதுக்கு முக்கியமான காரணம் சிவாஜி அன்றைய காட்சியிலே செருப்பு போட்டு நடித்தாரே, அது மட்டும் இல்லை, அதை தாண்டி ஏதோ ஒன்று இருக்கிறது என்பதை தெரிந்து கொண்ட நான் பாரதி ராஜாக்கிட்ட என்ன விஷயம், ஏன் எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்டேன். முதல் நாள் படப்பிடிப்பிலே சிவாஜி விக் வைத்து கொண்டிருந்தார். அந்த விக்கோடு தான் அந்த காட்சியில் நடித்தார். எனக்கு என்னவோ அந்த விக்கு கொஞ்சம் கூட ஒட்டலை அப்படின்னு தோணுது. சித்ரா, நீ ஒரு விஷயம் பண்ணுறியா, சிவாஜி சாரை பார்த்து நாளைக்கு வரும்போது இந்த விக்கெல்லாம் வேணாம், அவருடைய ஒரிஜினல் தலைமுடி இருக்குல்ல அதை அப்படியே சீவிட்டு வந்தார்னா போதும், அதே மாதிரி எந்த மேக்கப்பும் வேணாம் அப்படின்னு சொல்லிடு என்று என்னிடம் சொன்னார் பாரதி ராஜா. நான் அவரை பார்த்து லேசாக சிரித்தேன். சிரிச்சுட்டு அவர்கிட்ட சொன்னேன், சிவாஜிக்கு எனக்கு முடிய நல்ல நட்பு இருக்குது, அவரை வச்சு நான் படம்லாம் எடுத்திருக்கேன். ஆனாலும் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தான் இயக்குனர், நீங்கள் அவர்கிட்ட சொன்னால் தான் நல்லா இருக்குமே தவிர நான் சொன்னால் நிச்சயமாக நல்லா இருக்காது. ஒன்று செய்வோம், நம்ம 2 பேரும் போவோம், நீங்கள் சொல்லுங்கள், நான் பக்கத்தில் இருக்கேன்
அப்படின்னு சொல்லி சிவாஜியினுடைய அறைக்கு அவரை அழைத்து சென்றேன். அதுக்கப்புறம் சிவாஜிகிட்ட அவர் மனம் திறந்து பேசினார். மனம் திறந்து பேசினோடனே சிவாஜியை பொறுத்த வரைக்கும் ஒரு குழந்தை மாதிரி, இயக்குனர்கள் தான் எப்படி இருக்கணும்னு விரும்புகிறாங்களோ அப்படி தன்னை மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு அற்புத கலைஞன் தான் அவர். இவர் சொன்னதுக்கெல்லாம் உடன்பட்டார். அப்படிப்பட்ட சிவாஜியை தான் இப்போ நீங்கள் முதல் மரியாதையிலே பார்க்கிறீர்கள். இப்போ ஆடிக்கிட்டு இருக்க பல கதாநாயகனுடைய ஆட்டத்தில் அனுராதாவுக்கு யாருடைய டான்ஸ் ரொம்ப பிடிக்கும்? ஸ்ருதிஹாசன் ரொம்ப நல்லா. நான் ஒரு சாங் பார்த்தேன், ரொம்ப நல்லா பார்த்தேன் தெலுங்குல. தமிழ்ல வந்து அபி என் டாட்டரோட ஒரு படம். உங்களுடைய சக நடிகையான செலுஸ்மிதா மீ-டூ பிரச்சனைக்கு ஆளானதாக பல முறை வெளியே சொல்லியிருக்காங்க. அது மாதிரி பிரச்சனைகளை அனுராதாவும் சந்திக்க வேண்டி இருந்ததா? எனக்கு வந்து என்ன தெரியுங்களா சார், அம்மா வந்து கூடவே இருப்பாங்க. அம்மா ஹேர் ட்ரெஸ்ஸராக வேற நிறைய ஒர்க் பண்ணியிருக்காங்க நிறைய ஆர்டிஸ்ட்டுங்களுக்கு. அவங்கள ஒரு ஆர்டிஸ்ட்டை எப்படி ஹேண்டில் பண்ணி தப்பிக்க வைக்கிறதுன்றது அம்மாவுக்கு தெரியும். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.